இப்ப அவங்க கூட்டணி பத்தி பேசுனதுனால என்டிஏ கூட கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு செயற்குழு மீட்டிங்ல சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ அவர் வந்து 234 தொகுதியிலுமே கேரட்ஸ் வந்து போட போறாரு. முக்கியமா ஒரு சிலர் ஒரு தொகுதியில நிப்பாங்கன்ற தகவல்களும் வந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா வரலனாலுமே இவர் வந்து பெரம்பூர்ல நிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து வில்லிவாக்கத்துல நிக்க போறாரு, புசியான் டிநகர்ல நிக்க போறாரு அப்படின்னு செய்திகள் பாக்குறோம். இந்த தகவல்கள்லாம் உண்மையாங்கிறத தாண்டி இப்படி அவங்க தனித்து போட்டியிட தயாராயிட்டாங்கன்றதை நம்ம எடுத்துக்கலாமா? அவங்க தனித்து தான் போட்டியிட போறாங்க. நேற்று இரவே தெரிஞ்சு போச்சு. எப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள், எல் முருகன் அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக இபிஎஸ், இந்த 3 பேரும் ஆதவ் அர்ஜுனாவை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாங்களோ அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஏதோ பேக் சேனலில் நடந்துக்கிட்டு இருந்தது. பேக் சேனல் சக்ஸஸ் ஆகலைன்னு சரி ஓகே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, கோஹெட், அப்படி தான் அரசியல் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் நேற்றே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது அலையன்ஸ்லாம் நடக்க போதில்லை அப்படிங்கிறது. நேற்று இவர் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கட்சி சொல்கிறதுக்கு முன்னால் நேற்று அவங்களே சொல்லிட்டாங்க.